இதுதான் ரூல்ஸ், இதுதான் ரெகுலேஷன்ஸ். இனி யாருக்குமே பவர் இருக்காது. டோட்டல் பவரும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் இருக்கும். அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமல்படுத்திடுவாங்க. அது என்ன மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்? இந்த தேர்தல் டைம்ல புதிய திட்டங்களை அறிவிக்கிறதோ, இல்ல நலத்திட்ட உதவிகள் செய்யறதோ, சாலை திட்டங்கள் அறிவிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது. ஒருத்தருடைய குடும்பத்தையோ இல்ல அவரை தனிப்பட்ட ரீதியா வந்து விமர்சனங்கள் வந்து பண்ணக்கூடாது தேர்தல் பிரச்சாரத்தின் போது. அப்புறம் அந்த சாதி மத உணர்வுகளை தூண்டுற மாதிரி கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணவே கூடாது. அது வந்து மாபெரும் குற்றமாக கருதப்படும். மிக முக்கியமான விஷயம், இந்த தேர்தல் டைம்ல ஊழல் கூடவே கூடாது. மக்களுக்கு பணம் கொடுக்கறதோ இல்ல பரிசு பொருட்கள் கூட கொடுக்கறதோ இந்த மாதிரியான ஊழல் செயல்கள் கண்டிப்பா இருக்கக்கூடாது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல கவர்மெண்ட் வெஹிக்கிளையோ வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற சுவர்கள்லயோ அரசியல் ரீதியான விளம்பரங்களும், தலைவர்களுடைய புகைப்படத்தைகளையும் வைக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா புகைப்படங்களையும் தேதி அறிவிச்ச உடனே வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களாகிய நம்ம என்னன்னா, ஒரு மினிமம் ரூ. 50,000 மேல கொண்டு போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கம்பல்சரி ஆதாரத்தோட தான் கொண்டு போணும். ஏன்னா செக் போஸ்ட்ல எல்லா இதுலயுமே வந்து சோதனை சாவடிகள் இனிமேல் செயல்பட ஆரம்பிச்சிடும். கடைசியா தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் எல்லாமே எலெக்ஷன் டேட்டுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இந்த ரூல்ஸ் எல்லாமே அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் தான். ஏன்னா நம்ம தானே அரசியலே.